ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல கோத்தகிரியில என்னென்ன பிளேசஸ்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். கோத்தகிரி நம்ம நீலகிரி மாவட்டத்துல லொக்கேட் ஆகி இருக்கு. நீங்க ஊட்டி போறதுக்கு முன்னாடி கோத்தகிரிய பாஸ் பண்ணி தான் போற மாதிரி இருக்கும். மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரிக்கு 32 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் ஆகிரலாம். மேட்டுப்பாளையம்ல இருந்து கோத்தகிரி ரோடு வழியா வர்றப்போ ஒரு 14 கிலோமீட்டர்ல லெஃப்ட் சைடு நீங்க ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்கிறத பார்க்கலாம். இது வந்து மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட். இங்க இருந்து நீங்க மேட்டுப்பாளையமோட என்டையர் சிட்டியை நீங்க பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். கோத்தகிரி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டும் அதோட கிரீனரியும் பார்க்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற இந்த கோத்தகிரி வந்து மிகவும் பழமையான 3வது பெரிய ஹில் ஸ்டேஷன்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். இங்க விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டு மே. இங்க வந்து வெதர் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். போற வழியில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டோட வியூஸும் இந்த மவுண்டன்ஸோட வியூஸும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம போக போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட். இது வந்து கோத்தகிரியில இருந்து 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. செக் போஸ்ட்டை தாண்டினதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ட்ரன்ஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. கிட்ஸுக்கு 10 ருபீஸும் அடல்ட்ஸ்க்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. பே பண்ணிட்டு உள்ள போக ஆரம்பிக்கலாம். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியில இருந்து பில்ட் பண்ண ஒரு டவர் இருக்கிறத பார்க்க முடியும். அங்க போய் நம்ம வியூ பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மொத்தம் இங்க கொடநாடு வியூ பாயிண்ட்ல 2 வியூஸ் இருக்கு. ஒன்னு டவர் மேல போய் பார்க்குற மாதிரியும், இன்னொன்னு பக்கத்துல இருக்கிற வியூ பாயிண்ட்டும் போற மாதிரி இருக்கும். இங்க இருந்து வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். சுத்தியுமே அந்த மவுண்டன்ஸை பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வியூ வந்து. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து ரங்கசாமி பீக் அண்ட் பில்லரையும் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸையும் நீங்க கிளியரா பார்க்க முடியும். டவருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் ஒன்னு இருக்குது. இங்க வந்து நீங்க பிஸ்கெட்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி அவைலபிள் இருக்கு. அப்புறம் சூடா வந்து வடை, பிரெட் பஜ்ஜி அந்த மாதிரி நிறைய போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வியூ பார்க்க போகலாம். கொடநாடு வியூ பாயிண்ட் பத்தின டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வழியா வியூ பார்க்க போறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி கீழே போய் வியூ பார்க்குற மாதிரி இருக்கும். இங்க இருந்து 220 டிகிரி வியூ பார்க்கிறதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இங்க இருந்து நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற குட்டி குட்டி வில்லேஜ், மோயர் ரிவர், பவானி சாகர் டேம்னு சொல்லிட்டு நிறைய பிளேசஸ் இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான வியூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம போற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். சுண்டேட்டி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போறோம். இது கொடநாடு வியூ பாயிண்ட்டுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஃபால்ஸ் போறதுக்கு வந்து ப்ராப்பரான வே ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கு. நீங்க கொடநாடு வியூ பாயிண்ட் போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு இடத்துல ரைட் எடுத்து சுண்டேட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்குள்ள வந்து இந்த ஃபால்ஸ் போற மாதிரி இருக்கும். தண்ணி சத்தம் கேட்டு தான் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நாங்க வந்தோம். அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சது, இந்த ஃபால்ஸ் போறதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உள்ள ட்ரெக்கிங் மாதிரி போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருக்கிற இந்த ரிவர் பார்க்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம் நாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸும். போற வழியில நிறைய இடத்துல அங்கங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ரிவர் போறத நாங்க பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜான் சலைவனோட மெமோரியல் தான். இது வந்து கோத்தகிரியில இருந்து 13 கிலோமீட்டர்ஸ்ல லொக்கேட் ஆகிருக்கு.
ஜான் சலைவன் அப்படிங்கிறவர் தான் ஊட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான காரணமா இருந்திருக்காரு. அவரோட நினைவா தான் இந்த ஒரு மெமோரியல். அது மட்டும் இல்லாம இந்த மெமோரியல் வந்து நீலகிரிஸோட மியூசியமாவும், ஒரு டாக்குமெண்டேஷன் சென்டராவும் இங்க வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. இங்க வந்து நெறைய ஃபோட்டோஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். முன்னாடி ஊட்டி எப்படி இருந்தது? இப்போ எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி நெறைய ஃபோட்டோஸ் இங்க இருக்கிறத பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கோயம்புத்தூர் கலெக்டரா ஜான் சலைவன் அப்படிங்கிறவர் தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் இந்த ஊட்டிய கண்டுபிடிச்சு, இதுல நெறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம், சம்மர்ல வந்து கலெக்டர் ஆஃபீஸா செயல்படணும்னு சொல்லி பில்ட் பண்ண இந்த பிளேஸ் தான் இப்போ மெமோரியலா இருக்குது. இந்த ஜான் சலைவன் அப்படிங்கிறவர பத்தின டீடைல்டு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னா ஒடியா ரெஸ்டாரண்ட் சொல்லலாம். நல்ல வியூவோட நீங்க உங்க லஞ்ச வந்து என்ஜாய் பண்ணலாம். கோத்தகிரில இருந்து 8.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கு. கோத்தகிரியிலேயே ரொம்ப அமேசிங்கான லேக் ஃபேசிங் ரெஸ்டாரண்ட்ன்னு சொல்லலாம். இங்க வந்து லஞ்ச் மட்டும் தான் சர்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஃபுட் வந்து ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நல்லா தான் இருக்கு ஃபுட். இந்த வியூக்காக கண்டிப்பா நீங்க ஒரு தடவ வந்து இங்க விசிட் பண்ணலாம். நல்ல ஒரு அமேசிங்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க நெறைய பைசன்ஸ் வர்றதையும் நீங்க பார்க்க முடியும். நாங்க போன டைம்ல ஒரு கேங்கா பைசன்ஸ்லாம் வந்து அங்க சாப்பிட்டுட்டு இருந்தத நாங்க பார்த்தோம். இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவுட் சைட் டேபிளும் இருக்கு. நீங்க உள்ள உட்கார்ந்து கூட சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோத்தகிரி வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட உட்கார்ந்து நீங்க லஞ்ச் சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம போக போறோம். இந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, கோத்தகிரில இருந்து 9.2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கு. வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்க இங்க பார்க் பண்ணிட்டு ட்ரெக்கிங் போய் தான் இந்த ஃபால்ஸ்க்கு போக முடியும். ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் போற மாதிரி இருக்கும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, இது ரொம்பவே நல்ல பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் டூ மே. அது தவிர்த்து நீங்க ரெய்னி டேஸ்ல வந்தீங்கன்னா, இங்க ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கும். போற வே பார்த்தீங்கன்னா, டீ எஸ்டேட்குள்ளேயும் நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ள அப்படி போற மாதிரி இருக்கும். அதனால ரெய்னி டேஸ்ல வந்து போறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸோட ஃபுல் டீடைல்டு வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்ததும் அந்த தண்ணியோட சவுண்ட் கேட்டு நம்ம கரெக்ட்டா அங்க போயிரலாம். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, கல்லாறு ரிவர்ல இருந்து கட் ஆயி மவுண்டைன் வழியா இங்க வருது. ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க இருந்து பார்க்குறப்போ சுத்தியுமே வியூ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபால்ஸ் மேல இருந்து இந்த வியூ பார்த்துட்டு இருக்கோம். இதே இது ஃபால்ஸ் கீழ போய் பார்க்குறதுக்கு இந்த ரிவர வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி கீழ இறங்கி போகணும். ஃபால்ஸோட ஃபுல் வியூ பாருங்க. எவ்ளோ அமேசிங்கா இருக்கு. இந்த மவுண்டெயின்ஸ்க்கு நடுவுல இந்த ஃபால்ஸ் பார்க்குறப்போ அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. நீங்க கோத்தகிரி போனீங்கன்னா, நாம பார்த்த இந்த பிளேஸ் எல்லாமே நீங்க 1 டேலயே நீங்க சுத்தி பார்த்துரலாம். ஒவ்வொரு பிளேஸ் பத்தின டீடைல்டு வீடியோ நான் தனித்தனியா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவோட உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.